ஜீவா திரும்பி வரணும்னா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன் கையாலேயே உன் புருஷ மண்டைய உடைச்சிடு. ஐயோ, யோசிக்காத மாயா, மண்டைய உடைச்சிடு. ஐயோ, இல்லம்மா அவங்க உள்ள வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? ஐயோ, என்ன செய்யறதுங்க? வரணும். மாயா, மாயா, ஏங்க, வேண்டாமா? என்ன ஐயோ மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். ஐயோ அம்மா. இப்படி மண்டைய உடைச்சிட்டியா மாயா? ஐயோ காலே. உட்காருங்க, பாத்து. ஏங்க, பாத்தீங்களா? வலிக்குதேம்மா. ஐயோ, ஐயோ, ஐயோ ஏங்க, ரத்தம் வருதேம்மா. இப்படி பண்ணிட்டீங்களாம்மா? சரி, ரத்தம் தானே, பரவாயில்ல. பரவாயில்லையா? அவங்க போனா மொத்தமா போயிடும். ஐயோ வலிய மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஜீவா இங்க வந்ததும் மொத்த வலிக்கும் சேர்த்து அழுங்க. ஏமா அடிச்சதுதான் அடிச்ச. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போமா. தாங்க முடியலையே. ஏங்க, ஜீவா வரட்டும், இருங்க. அந்த பொடுபாவி வர போறது இல்லம்மா. அவன் கண்டிப்பா வரமாட்டான். ஐயோ நான் போறது நிச்சயம். என்னங்க? ஐயோ என் கண்ணுல எரும மாடலாம் வர்ற மாதிரி தெரியுதம்மா. ஏங்க, ஐயோ, ஏங்க, என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு? இத பாரு, அவர் சும்மா உளறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப உன் பிள்ளைக்கு போன போடு. ஏங்க, போனுங்க. இங்க பாருமா. கொடுங்க. அது வேற அந்த The number you're calling is switched off right ஐயோ, now. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? எல்லாரும் பிளான் பண்ணி இப்படியே மண்டைய உடைச்சிட்டீங்களே. ஓ மகன் தான் பெரிய கில்லாடியாச்சே. இத நான் எதிர்பார்த்தேன். தீபி, இவரை இப்படியே ஒரு வீடியோ எடு. அம்மா வலி தாங்க முடியலம்மா. வீடியோ எடுக்க போறாங்க. நீங்க அப்படியே வலிக்கிற மாதிரி நடிங்க. எது வலிக்கிற மாதிரி நடிக்கிறதா? நிஜமாவே வலி தாங்க முடியாம செத்துட்டு இருக்கேன். வலிக்கிற மாதிரி நடிக்க சொல்றேன். ஐயோ, அப்படினா கத்துங்க. தாங்க முடியலமா வலி. யாராவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகனா கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்க. ஐயோ, நல்லா எடுமா, நல்லா எடு. அழகா எடு. ஐயோ, ஐயோ. டேய் ஜீவா சீக்கிரம் வாடா. ஐயோ, ஐயோ, ஏங்க, என்னாச்சுங்க? ஐயோ, ஜீவா பாருடா. அப்பா பாரு. அப்பா படியில ஏறும்போது கீழே விழுந்து தலை உடைஞ்சிடுச்சுப்பா. பாரு, தலையில எப்படி அடிபட்டிருக்கு பாரு. உன்னை பாக்கணும்னு அப்படியே துடிக்கிறாரு. படி ஏறும்போது நானா தான் கீழே விழுந்தேன். யாரும் எதுவும் பண்ணல. டேய் சீக்கிரம் வாடா. ஓகே. தலையை உடைச்சிட்டீங்க. போதுமா? இருங்க, என்ன ஆச்சுங்க? தீபி, அவன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்ல, அதனால நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த வீடியோவை அவங்கிட்ட நேர்ல போய் காமிச்சு தடுக்கிறது தான். You don't worry Granny. நான் எவ்வளவு ஃபாஸ்டா டிரைவ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அதுவும் இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். விட்டுருவேனா? பொறுமையா இரு. பாருங்க, மடக்கி காமிக்கிறேன். No time to talk. Only action. Okay? இங்க பாருங்க. சரியா போயிடும். சரி, ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம். இவர் என்ன பண்றது? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சின்னஞ்சிறுசுங்க ஜாலியா போறமே நினைக்கிறதே கிடையாது. சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். அதனால போனை ஆஃப் பண்ணிட்டேன். இனி நாம போயிட்டு வர வரைக்கும் இந்த போனை ஆன் பண்ணவே மாட்டேன். சார், ஃபோன் பண்றதுக்குலாம் கோச்சிக்கிட்டா எப்படி சார்? அவங்கெல்லாம் உன்னை இந்த பாடுபடுத்தும் போது நீ அவங்களை சப்போர்ட் பண்ற. உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னை யாருன்னு கேட்ப போல இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல மொபைல் ஆன் பண்ணுங்க. வேணாம், சும்மா நைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம பிளான் பண்ணி நம்ம ட்ரிப்பை தான் கெடுப்பாங்க. சேச்சே, அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. உனக்கு எதுவுமே தெரியல பூங்குடி. இப்போ எங்க வீட்டில் எல்லாருமே ஃப்ராட் ஆயிட்டாங்க. அதுவும் அந்த தீபிகா ஒருத்தி இருக்காளே, அவ ஒருத்தி பத்தாதா அவங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு? எப்படா இவங்க சந்தோஷத்தை கெடுக்கலான்னு இந்நேரம் துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பா.
தீபிகா கார்ல வர மாதிரி இருக்கு பொங்கடி. சார் அவ ஏன் சார் இங்க வர போறா? நீங்க அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. மென்டல். இந்நேரம் கார்ல வந்து மோதி இருந்தா என்ன இருக்கும்? இப்பதான் நான் பூங்குடி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு மூக்கு வெத்துருச்சா? இங்க பாரு, நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. ஏதாவது இல்லாத பொல்லாத போய் சொல்லி எங்க ட்ரிப்பை கெடுக்கணும் அதானே? அதுக்கு நீ தலைகீழ் முடியாது. தெரியும் ஜீவா, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல இப்போ உனக்கு அஃபெக்ஷனே இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. என் வீட்டாளுங்க மேல எனக்கு பாசம் குறைஞ்சிருச்சு, அது நிஜம்தான். அதுவும் உன்னால. தேவையே இல்லாம என்ன பத்தி தப்பு தப்பா பேசாத. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதான் தெரியுமே. ஐயோ ஜீவா இல்ல, இப்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அப்படியா? ஏன் என்னாச்சு? நீ இவளை கூட்டிட்டு வந்தது அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்ல ஏறினவரு அப்படியே மயங்கி உருண்டு விழுந்துட்டாரு. சரி ஓகே, நீ முதல்ல கார் எடு, நாங்க கிளம்பணும். வா பொங்கடி. ஏய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த பிச்சைக்காரியோட டிராவல் பண்றதுலே குறியா இருக்க. சார் முதல்ல போன் ஆன் பண்ணி அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க சார். உனக்கு இவளை பத்தி தெரியாது பொங்கடி. ஆன் த ஸ்பாட்ல போய் சொல்றதெல்லாம் இவளை கல்வா சாப்பிட்ற மாதிரி. இங்க பாரு, இப்ப நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை ஜீவா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதோ இது பாரு. ஐயோ டேய் ஜீவா சீக்கிரம் வாடா. ஐயோ ஏங்க ஜீவா பாருடா, அப்பா பாரு, அப்பா படியில ஏறும்போது கீழே விழுந்து தலை உடைஞ்சிடுச்சுப்பா. பாரு தலையில ஆமாடா. எப்படி அடிபட்டிருக்கு பாரு. உன்னை பார்க்கணும்னு அப்படியே துடிக்கிறாரு. உனக்கு இந்த வீடியோவை பார்த்து கூட நம்பிக்கை வரலனா போ, இவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் எக்கேட ஒழி. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சார் போலாம். சரி நீ கார்ல உட்காரு, நான் போய் டிரைவர் கிட்ட சொல்லிட்டு வரேன். அனன்யா வராங்களான்னு பாத்துட்டு வா. கிரானி, அவங்க இன்னும் வரல. இன்னும் வரலையா? ஆமா. மாயா, காயம் சின்னதா இருக்கிறதுனால ஒருவேளை உன் புள்ள நம்பலையோ? ஆஹா இல்லையே, காயம் நல்ல பெரிய காயம், அடிச்ச அடியில ரத்தமே வந்துடுச்சு. காயம் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஜோரா அடிச்சிருக்கணும். ரத்தம் வர அளவுக்கு மண்டைய உடைச்சிட்டு அடி பத்தலன்னு வேற பேசிக்கிறீங்களா? இவன் இருந்தாச்சு. வலிக்குதுன்னு கத்துங்க. ரத்தம் வேற நிறைய போதுமா? வாமா டாக்டர் போலாம். ஐயோ என்ன இது, ஜீவாவை காணுமே. எப்போ வருது? நீங்க எப்போ கவலைப்படாதீங்க, டாக்டர் ஜீவா இப்ப வந்துருவா. அதோ வந்துட்டான். நல்ல வேளை வந்துட்டானா? ஜீவா வந்துட்டாங்க. அப்பா இருங்க இருங்க. ஏய் ஜீவா, என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. அப்பாவை எப்படி அடிச்சிட்டாங்க பாரு. ஐயோ என்னது அடிச்சிட்டாங்களா? இல்லப்பா, அதாவது கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொல்ல வந்தேன். அடிபட்டதுல வாய் உளறிடுச்சுடா. சிலரு உளறிட்டு அடிபடுவாங்க, உங்க அப்பா அடிபட்டுட்டு உளறாரு, அவ்வளவுதான். அப்பா எப்படிப்பா அடிபட்டுச்சு? அது நான் படிக்கட்டுல ஏறிட்டு இருந்தேனா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். மயங்கி விழுந்துட்டீங்களா? ஏன்? ஐயோ, அவரே ரொம்ப நொந்து போயிருக்காரு. நீ வேற ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை சங்கடப்படுத்துற? ஓ, நீங்க வந்திருக்கீங்களா? ஏன்பா
நீ இவங்க வந்ததுக்கு அப்புறம் விழுந்தியா இல்ல நீ விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்களா? என்னப்பா இப்படி கேக்குற? நீ கேக்குறத பார்த்தா நான் தான் படியில இருந்து உங்க அப்பாவை தள்ளி விட்ட மாதிரி இல்ல கேக்குற? ச்சே அப்படிலாம் இல்ல. இத பார்த்தா படியேறும்போது கீழே விழுந்த மாதிரி தெரியல. ஆ? யாரோ ஒருத்தர் கட்டைய கொடுத்து கரெக்டா குறிப்பாத்து அடிக்க சொன்ன மாதிரி இருக்கு. அது ஏப்பா நீ சும்மா இருக்க மாட்ட? சார் தலையில அடிபட்டு இருக்கு, இப்படி சாதாரணமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க சார். எனக்கு உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவே போதும், சீக்கிரம் சரியாயிடும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீ மட்டும் போயிருந்தா ஒழுங்கா அந்த மீட்டிங் நடந்திருக்கும். மா, பூங்கொடி ஒண்ணு டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்படல, நான் தான் கூப்பிட்டேன். நீங்க என்ன டெல்லிக்கு போக சொன்னீங்க. சரி அப்படியே நானும் தாஜ்மஹாலை பார்க்கலான்னு சேர்த்து ஒரு பிளான போட்டேன். இப்ப அதுவும் தானே கெட்டு போச்சு. மாயா, பேராசை எப்பவுமே பெரும் நஷ்டத்துல தான் போய் விடும். அத சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. இது பாருங்க, இது பெரிய ஆசையும் இல்ல, பெரிய நஷ்டமும் வரப்போறது கிடையாது. பூங்கொடி சார் உன்னை தாஜ்மஹால் கூட்டு போறேன்னு சொன்னேன். அடுத்த மாசம் அந்த மீட்டிங் டெல்லியில நடக்குதோ இல்லையோ, நாம டெல்லிக்கு போறோம், தாஜ்மஹாலை பாக்குறோம். வா, நம்ம ரூமுக்கு போய் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்போம். டிகேஜி அப்பா, ஐயோ ஹிந்தி ஹிந்தி. ஐயோ, இந்த வழி விட இது ரொம்ப கொடுமையா இருக்கு. மாயா, பாத்தியா? அவ ஏதோ வடநாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி டிகேஜி அப்படின்னு சொல்லிட்டு போறா. டெல்லிக்கு போலான்னு சொன்னதுக்கு இந்த பேச்சு பேசுறான்னா, இவ டெல்லிக்கு போயிட்டு வந்தா என்ன பேச்சு பேசுவா? நானும் எவ்வளோலாம் யோசிக்கிறேன், என்ன செய்யறதுனே தெரியல. அவங்க ஏதோ ஹாப்பியா இருக்கேன்னு போறாங்க, கையில பேபி வராம பாத்துக்கோ. ஐயோ, எனக்கு என்னவோ இங்க நடக்கிறது எதுவுமே சரியாவே படல. கொஞ்சம் லேட் பண்ணிருந்தோம்னா டெல்லிக்கே பறந்து போயிருப்பாங்கல்ல. இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு எதிராவே வந்து நிக்கும். டேய், ஏன்டா பாட்டு ஆஃப் பண்ண? சத்தமா பாடுகிட்ட அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஏய், இது என்ன மெஹந்தி கோனா? ஆமா, ஏன் உனக்கு போட்டு வேணுமா? இல்ல, பூங்கொடிக்கு மெஹந்தி கோன்னா ரொம்ப பிடிக்கும், நல்ல ரூட் போட்டு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. டேய், அதுக்கு என்ன ஏன் தலையில கொட்டுற? இது மாதிரி அப்பப்போ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணு. அதுல இருந்து நான் ஒரு ஐடியாவை பிடிச்சுக்கிறேன். பாவம் பூங்கொடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கா. நான் அவளுக்கு இந்த கோனை வச்சு விட்டு நான் கூல் பண்ணி விடுறேன். ஐடியாவை கொடுத்த நீயே இந்த கோனையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். குடு. ஏய், மாட்டேன். குடு. ஏய், விடு. குடுன்றல. ஏய், விடுடா. குடுன்னு சொல்றல. அவளுக்கு பிடிக்கும்னா நீ கடையில் போய் வாங்கிட்டு வந்து போட்டு விடு. நான் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது கண்டவளுக்காக இல்ல. ஏய் ப்ளீஸ் அனன்யா, வா, உனக்கு அவளுக்கு நானே போட்டு விடுறேன். அவ ஏன்டா இந்த வீட்ல இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல அவ போடுறதுக்கு நானே மருதாணி கோன் தருவேனா? மிச்சமானாலும் தூக்கி குப்பையில போடுவேனே தவிர அவளுக்கு தரமாட்டேன். இப்பவே போய் வாங்கிட்டு வந்து பூங்கொடிக்கு சும்மா டிசைனா போடுறேன் பாரு. அந்த டிசைனை பார்த்துட்டு எனக்கும் போட்டு விடுன்னு நீ கெஞ்சுவ. பட் உனக்கு நான் போட்டே விட மாட்டேன். அவ மூஞ்சியவே நான் பார்க்க விரும்பல. அவ கை எங்க பார்க்க போறேன். அதையும் பாப்போமே. என்ன அனன்யா, உங்க அண்ணன் என்னமோ சவால்லாம் விட்டுட்டு போறான். பூங்கொடிக்கு மருதாணி வாங்கி போட்டு விட போறானா? என்னாச்சு தீபி? எங்க வீட்ல இருக்கும் போதும் இப்படிதான் அவளுக்கு ஒரு தடவை போட்டு விட்டான். அது மட்டும் இல்லாம இவ்வளோ அந்த மாரியும் சேர்ந்து ஏன் கையிலேயே செந்தட்டி செடியை தடவை வச்சு கையெல்லாம் ஒரே அரிப்பு.
அதுக்கு பழி வாங்குறதுக்கு கரெக்டா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போற தீபி? மருதாணி போடுறதுக்கு கையே இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் எழுத போறாளாமே எக்ஸாம், அதையும் ஒரு கை பார்க்கணும். அப்படி பண்ண முடியுமா? முடியுமாவா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா முடிக்காம விடவே மாட்டேன். எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன தீபி, சாம்பிராணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா ஆண்டி, நம்ம வீட்டை நாம தானே நல்லபடியா பாத்துக்கணும். இன்னைக்கு லக்ஷ்மிக்கு உகந்த நாள். அப்படியா? இன்னைக்கு வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. ஆமா தீபிகா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? உன் கிராணி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா ஆண்டி. ராஜம்மாவுக்கு தூபம் போடுறதுக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? என்னது? இல்ல, ராஜம்மா சாம்பிராணி போடுறதுக்கு நல்ல பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இத போட்டா வீட்ல இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாம் வீட்டை விட்டே போயிடும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். வீட்டை விட்டு துரத்த வேண்டிய துஷ்ட சக்தி நிறைய இருக்கு. அப்புறம் ஆண்டி, நான் இந்த வீடு ஃபுல்லா போட்டுட்டேன். பட் எக்ஸப்ட் ஜீவாவோட ரூம். அங்கதானே துஷ்ட சக்தி முக்கியமா குடியிருக்கு. கரெக்ட் தான். ஆனா அந்த ரூம்ல அவ இருக்காளே, ஜீவா வேற வெளியே போயிருக்கான். இந்த நேரத்துல நான் எப்படி அந்த ரூமுக்கு போறது? ஆமாமா, தேவையில்லாத பிரச்சனை வரும். அனன்யா, இந்த வரேம்மா. அனன்யா வா. என்னம்மா? இங்க வா. இங்க இந்த சாம்பிராணியை எடுத்துட்டு போய் ஜீவா ரூம்ல நல்லா காட்டு. இந்த சாம்பிராணியை போட்டாலாவது அங்க இருக்கிற துஷ்ட சக்தி வெளியே போகுதான்னு பாக்கலாம். அவளே வேணான்னு தான் ஏன் ரூம்ல இருந்து துரத்தி விட்டேன். இப்ப அவன் ரூம்லயும் போய் போட சொல்றீங்க? ஆண்டி, பேசாம அவளையே போட சொல்லுங்க. அவ என்ன பெரிய மகாராணியா? அவளுக்கும் சேர்த்து நாம தான் இந்த வீட்ல வேலை பார்க்கணுமா? சரி சரி, அவளையே போட சொல்லலாம். ஆண்டி, நெருப்பு கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கு. நான் போயிட்டு இதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு போ. என்ன பண்ற தீபி? தீ அணைஞ்சிருச்சு, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, பண்ணு. ஆண்டி, அவளே வந்துட்டா. அனன்யா, கிச்சன்ல தூபக்கால் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ஜீவா ரூம்ல சாம்பிராணி போட சொல்லு.